கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று இந்த தொடர் போதனையிலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் ஏகப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது இல்லையா? ஆகையால் இந்த மத்தியில் தேவன் நம்மை எப்படி வழிநடத்துகிறார்? நமக்குள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய திறனை எப்படி மாற்றுகிறார்? நமக்கு அவர் வார்த்தையை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையின் உற்சாகத்தை எப்படி கொடுக்கிறார்? நம்முடைய வாழ்க்கை திறனை மாற்றுவதற்கான திறவுகோள் நம்மகிட்ட எங்கே இருக்குது? எல்லாத்தையுமே அவர் தேடி வந்து உங்களுக்கு கொடுக்குறார். அதனால தான் அவர் எப்படி வழி நடத்துகிறார், அவருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கிறது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் பாருங்கள், தேவன் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். வழிமுறைங்கிறது ஒரு பிரமாணம் மாதிரி. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையின் திறனை மாற வேண்டும் என்றால், வாழ்க்கையின் திறனை இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் பல்லாயிரம் மடங்கு பெருக வேண்டும் என்றால் சில பிரமாணங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். நான் இதை உங்களுக்கு எல்லா நாளும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நீங்கள் உயர வேண்டும். இந்த நிலைமையில் இருக்கவே கூடாது. இது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் நன்றாக உயர்ந்து செல்வேந்தர்களாக இருக்க வேண்டும். உங்களை பார்த்து இந்த ஊரில் இருக்கவங்க பூரா பொறாமப்படணும். மூக்கு மேலே கை வைக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் வாழணுங்க. நீங்கள் வாழ்வதை பார்த்து பொறாமப்படணும். அந்த அளவுக்கு கிறிஸ்தவ மக்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் அதற்கு தான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அது எப்படி செயல்படுகிறது? ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்டிங்கனாலே தெரியும். அவன் பாருங்கள், ஒரு மூட்டை நெல்லை விதைச்சி 100 மூட்டை நெல்லை அறுத்துருவான். எப்படி? அங்கே பூமியில் தேவனுடைய பிரமாணம் வேலை செய்கிறது. என்னைக்கு அவன் விதைச்சிட்டானோ அங்கேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிரு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை நீங்கள் விதையாக எண்ணி விதைக்கும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு நோக்கத்தை எதிர்பார்க்கிறீங்க? இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிறைய செலவுகள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஆகையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் விதைக்கப் போகிறேன். இந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த பேசிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அவங்களுடைய அந்த ஊழியத்தை இன்னும் வளர வேண்டும் என்று நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி உங்களுடைய வாஞ்சை வரணும், உற்சாகம் வரணும். இதிலிருந்து என் தேவன் எனக்கு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். அவர் அந்த ஊழியத்துக்காக செய்வதற்கு நான் இன்று 1000 என்ன, லட்சம் என்ன, கோடியாக நான் உதவ போகிறேன்னு சொல்லி நீங்கள் அந்த விதைக்கதை நீங்கள் அதிகமாக விதைக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் என்னைக்கு விதைக்கலையோ நீங்கள் பெருக்க முடியாது. ஆகையால் விதைக்கும் பொழுது எதிர்பார்த்தோட விதைங்க. நான் இன்னைக்கு விதைச்சிருக்கிற தேவன் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவதற்கு எனக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணி தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். பெருக்கத்தின் தேவன் சொல்லி நீங்கள் விதைக்கணும். ஆகையால் அதற்கு தான் நான் நம்பர் கொடுத்துருக்கிறேன். அந்த நம்பர்லேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கிங்களோ தேவன் அந்த அளவுக்கு மேலாகவே உங்களை லட்சம் அந்த அளவுக்கு பெருக்கத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கணும். உங்கள் கையில் இருக்கிற விதையை எடுத்து நீங்கள் விதைக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு வாழ்க்கை திறனை மாறும். ஆகையால் புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஒரு பிதா எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பி அந்த மாதிரி செய்தாரோ அதே போல அந்த அவருடைய குமாரனும் அவருக்கு விருப்பமானவர்களுக்கு என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அந்த சித்தமான அந்த காரியத்தை செய்கிறார் பாருங்க. குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை தம்முடைய வார்த்தைகளை கேட்டு தமக்கான அந்த வார்த்தைகளை அவர் காதிலே விழும்படி அவர்களுக்கு அந்த மாதிரி பிரியமான பாருங்கள். நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் கேட்குங்க. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவங்க. அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். வார்த்தையிலிருந்து உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை கீழே இருக்கிறது ஏதோ மறுத்து போகணும், நீங்கள் அப்படியே போகிறேன், என்னால் முடியாது, எனக்கு இது நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தேவன் அதை சொல்ல, நீங்கள் விதைங்க. விதைக்கும் பொழுதுதான் அது கிடைக்கும். எப்படி கேட்குறாரு? விதைக்கலாம். விதைச்சு பாருங்க. விதைக்கும் பொழுதுதான் தேவனுடைய மகிமை உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு அது பல மடங்கு வெளியிருந்து வரதை நீங்கள் கவனிப்பீங்க. ஆகையால் விதைக்கதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். விதைத்து பழகுங்க. விதைச்சு பழகுங்க. தினமும் விதைக்கலாம், மாதத்துக்கு ஒரு நாள் விதைக்கலாம், மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கீங்களோ அந்த அளவுக்கு பெருக்கத்தை நீங்கள் காமிங்க. எப்பொழுது நீங்கள் விதைக்கும் பொழுதுதான் தேவனுடைய அந்த பிரமாணம் வேலை செய்யும். இல்லைன்னா வேலை செய்யாது. நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்க தட்டி அது வேலை செய்யாது. உங்களுடைய பெருக்கம் உங்கள் கையில் இருக்குது. ஆக நீங்கள் விதைக்கும் பொழுது அது என்ன நடக்குன்னா, தேவன் அதை விடையும் 1000 மடங்கு பெருக்கத்தை தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் இதை அறிந்து கொள்ளுங்கள். அறியும் பொழுது உற்சாகம், பரவசம் வரணுங்க. ஆகையால் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கர்த்தர் உன்னை எப்படி வழி நடத்துகிறாருங்கிற பொழுது இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களை வழி நடத்துகிறார். ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து இந்த விதைப்பருப்பு இதை விட்டு விடாமல் இந்த காரியத்தில் நீங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும். அதான் கர்த்தருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.